அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கல்யாண வீட்டு முட்டைகோஸ் கூட்டுங்க. இந்த முட்டைகோஸில் பார்த்திங்கன்னா விட்டமின் கே, விட்டமின் சி அதிகமாக இருக்குது. அதிக அளவில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. கால்சியம் அதிகமாக இருக்குது. கால்சியம் போன் ஹெல்த்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெல்கம் டு மை சேனல் குக் ஃபார் மை செல்லம். 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு, ஒரு தக்காளி 1/2 கப் தண்ணி ஊற்றி மூடி போட்டு பருப்பு நல்லா வேகட்டும். தக்காளி நல்லா குழஞ்சி வரட்டும். பருப்பு ஒரு 3/4 வெந்துருச்சு. இப்போது கட் பண்ண 300 கிராம் கேபேஜை நம்ம சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். 2 பச்சை மிளகா, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் அரிசி மாவு, 4 சின்ன வெங்காயம், 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ காய் நல்லா வெந்துக்குச்சு. அரைச்ச இந்த கலவையை இதில் சேர்த்துடலாம். இந்த மசாலா ரொம்ப முக்கியம். இதுதான் முட்டைகோஸுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கறது. ஜீரகம், மிளகாய், அரிசி மாவு கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் அந்த குழகுழப்பு தன்மை வர எல்லாம் தண்ணி மாதிரி ஆகிடும். மசாலா சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சிடலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு நல்லா பொரியட்டும். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துடலாம். இஞ்சி கண்டிப்பாக சேர்க்கணும். இஞ்சி முட்டைகோஸில் இருக்கிற அது ஒரு மாதிரி வாடை எடுத்துரும். காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் இது முட்டைகோஸில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, கல்யாண வீட்டு முட்டைகோஸ் கூட்டு தயார். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.